ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாத ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். வெரைட்டி ரைஸு. அதுக்கு வந்து இன்றைக்கி குடமிளகா பச்சை குடமிளகா இருந்தது, அதை வச்சு சாதம் செஞ்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டிருக்கேன். 4 பேருக்கு செய்கிற சாதம் அது. மிளகா நான் ஒரு 10 12 மிளகா போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் பூண்டும் சேர்த்து மிக்சியில் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடவுள் பருப்பு போட்டுட்டு நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நைஸாக கட் பண்ணி நீல ஷேப்பில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நல்லா இதை வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் வந்து அதே மாதிரி சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் சாதத்தில் நல்லா உதிரியாக இருக்கணும். சாதம் கொஞ்சம் விதையாகவே எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. இது வெங்காயம் அதை வந்து நான் வடிச்சிட்டு சாதம் வடித்ததுக்கப்புறம் ஒரு இதில் பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். அதுக்கு இது வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோ. அதே மாதிரி குடமிளகாய் வந்து நான் வந்து நீளமாக எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீளமாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு தக்காளி போட்டு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டுட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் உப்பு போட்டாலே வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். காரத்துக்கு நம்ம மிளகாயும் பூண்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி குறன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதையும் அதில் சேர்த்துக்கணும். நல்லா தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதில் சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து நான் அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்க போகிறேன். சட்டுன்னு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி குடமிளகாயெல்லாம் நம்ம சீசனில் கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம். அந்த பேஸ்ட்டே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கும்போது குடமிளகாயில் பிள்ளைங்க சாதாரணமாக நம்ம எது செஞ்சாலும் எடுத்து சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைகள்லேருந்து எல்லோரும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி வதக்குறதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். வேக வச்சு வச்சுருக்க ரைஸை வந்து இதில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாதே நம்மளுக்கு அதில் இந்த பேஸ்ட்டெல்லாம் அதில் சேர்ந்து சூப்பராக இருக்கும் சாதம். கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். தேவையான உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைனாலும் இந்த இடத்துல நம்ம பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கூட ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஊற்றினாலும் நெய் டேஸ்ட்டில் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை கடைசியாக தூவிட்டு நம்ம அதை இறக்கி சாப்பிடலாம். அது அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஈஸியாக இந்த மாதிரி குடமிளகாய் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி